ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நலமா? ஒரு சுவாரஸ்யமான பனிக்கரடி கதை சொல்லப் போகிறேன். கேட்க ஆர்வமாயிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மலைகளால் சூழப்பட்டிருந்த கோடைக்கால கிராமம் பனிக்காலத்தில் தனித்துவமான அழகுடன் மின்னும். அந்த கிராமம் மிகச் சிறியது. அங்கு 30 முதல் 40 குடும்பங்கள் மட்டுமே வசித்தனர். பனிக்காற்று வீசும்போது வீட்டுக்குள் ஒருவரும் வெளியே வராமல் இருக்க குளிரின் பேரழகை ரசிக்கச் சிலரே முயற்சிப்பார்கள். 9 வயதான ஸ்வேதா அத்தகைய ஒருவர். ஸ்வேதா எப்போதும் மாலையில் பனியின் மீது தன்னுடைய தடங்களைக் காண்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைவாள். அவளுக்கு பனிக்காடுகள் மிகவும் பிடித்தவை. அவள் அதை எப்போதும் ஒரு மர்ம உலகமாக கருதினாள். நான் ஒரு நாள் இங்கு புதையல் கண்டுபிடிப்பேன் என்று ஸ்வேதா அவளுடைய செல்ல நாய் பாகியிடம் சொல்லியிருப்பாள். பாகி அவளுடன் எப்போதும் விளையாடும் நம்பகமான நண்பனாக இருந்தது. ஒரு நாள் அவள் தன் வீட்டின் அருகிலிருந்த பனியால் மூடப்பட்ட வனத்திற்குள் நுழைந்தாள். பனியின் நடுவே அவளுக்கு ஒரு புதிதாகத் தோன்றும் பாதை கண்ணில் பட்டது. அவள் அந்த பாதையை ஆராய்ந்து பார்க்கத் தொடங்கினாள். அந்த நாள் மிகவும் குளிரானது. காற்று பனியை கிழித்து வீசும்போது ஸ்வேதா பாகிவுடன் ஒவ்வொரு இடத்திலும் தலையிட்டுச் சுற்றினாள். திடீரென்று அவள் ஒரு சிறிய சத்தத்தை கேட்டாள். பாகி, அங்கு என்ன சத்தம் என்று கேட்டு பாகியை பின்தொடர்ந்தாள். அவள் அங்கு சென்று பார்க்கும்போது பனியில் உறைந்து கிடந்த ஒரு சிறிய கரடியை கண்டாள். அது சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தது. அதன் கண்கள் சற்று மூடியிருந்தாலும் அவள் அருகே வந்தவுடன் மெதுவாக திறந்தன. ஆத்தி, என்ன நடந்தது உனக்கு என்று ஸ்வேதா அதிர்ச்சியுடன் கேட்டாள். கரடியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஸ்வேதா அதை தூக்கி தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். அவள் வீட்டிற்குச் சென்று அதை குளிரிலிருந்து காப்பாற்ற தீவிட்டு கைகளை சூடாக்கி கரடியின் மீது தடவினாள். சில மணி நேரங்களில் கரடி அவளது அன்பின் மூலம் மெல்ல உயிர்ப்பை பெற்றது. ஸ்வேதா அந்த கரடியை மருதன் என்று அழைக்கத் தொடங்கினாள். அவள் கரடியுடன் பேசி அதை உற்சாகப்படுத்தினாள். மருதா, நீ எங்கிருந்து வந்தாய்? உன் தாய் இருக்கிறாளா என்று அவள் கேட்டாள். கரடி அதற்கு பதிலளிக்க முடியாத போதும் அது ஸ்வேதாவை தன் கண்களால் பார்த்து நன்றி தெரிவித்தது. அதன் முட்டும் கைகளும் பனியில் உறைந்து இருந்தன. ஆனால் ஸ்வேதா அதை முழுமையாக பராமரித்தாள். 3 நாட்கள் கழித்து மருதன் மீண்டும் ஆரோக்கியமாக ஆனது. அதன்பின் ஸ்வேதாவுடன் அது பனிக்காட்டில் நுழையத் தொடங்கியது. நீ உன் குடும்பத்தினரை தேடி போகிறாயா என்று அவள் மருதனை பார்த்து கேட்டாள். மருதன் தன் முட்டியைச் சற்று உயர்த்தி குறைத்தது. அவர்கள் பனிக்காட்டின் ஆழத்தில் சென்றபோது மருதன் ஒரு சுகமான பாதையைக் கண்டது. அது ஒரு நசுங்கிய மரத்தின் அருகே அவர்களை அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு பழைய மலைக்குகை இருந்தது. அந்த குகையின் சுவர்களில் கரடியின் தடங்கள் இருந்தன. இந்த இடம் உனக்கு பழக்கமானதா என்று ஸ்வேதா கேட்டாள். மருதன் குகையின் உள்ளே சென்று தன் தாயை தேடத் தொடங்கியது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு வெள்ளை புலி தோன்றியது. அது மலைகளில் வாழும் மிகவும் ஆபத்தான விலங்கு. ஸ்வேதா திடுக்கிட்டு மருதனை பிடித்து பின்னோக்கிச் சென்று மறைந்தாள். ஆனால் புலி அவர்களை மெல்ல பின்தொடர்ந்து வந்தது. மருதா, இப்போ என்ன செய்யலாம் என்று அவள் இறங்கினாள். மருதன் தன்னுடைய பயத்தை மீறி ஒரு சத்தம் விட்டது. அது ஒரு கர்ஜனையாக இருந்தது. அந்த சத்தம் புலியை கொஞ்சம் மிரட்டியது. புலியின் மிரட்டலிலிருந்து தப்பிய ஸ்வேதா மற்றும் மருதன் பனிக்காட்டின் மற்றொரு பகுதியில் திரும்பினர். அங்கு ஒரு கூட்டம் மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் பனிக்காட்டில் தங்கியிருந்த வேட்டையாளர்கள். அவர்கள் கரடியை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் ஸ்வேதா தைரியமாக அதை காப்பாற்றினாள். இந்த கரடியை உங்க வேட்டையிலிருந்து காப்பாற்றி விடுவேன் என்று அவள் கத்தினாள். மனிதர்களிடமிருந்து தப்பித்த மருதன் தனது தாயை தேடுவதற்காக சில சுவடுகளை பின்தொடர்ந்தது. அவனது பயணத்தில் ஸ்வேதா துணை நிற்க அவர்கள் ஒரு பெரிய குகையைக் கண்டனர். அங்கு மருதனின் தாய் கரடி உறைந்த நிலையில் இருந்தது. ஸ்வேதா அவளது முழு முயற்சியையும் கொண்டு அதை மீட்டாள். இயற்கையின் அற்புதங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம் அனைவரிடமும் உள்ளது. மருதனை மீட்டு தனது தாயிடம் திருப்பித் தந்து ஸ்வேதா உயிரினங்களின் முக்கியத்துவத்தையும் மனித அன்பின் வலிமையையும் உணர்த்தினாள். உயிரினங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் வாழ்க்கையை மதித்து இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சிப்பதும் நம் கடமையாகும். ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும்.